अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु मय यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டிலே இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் காரணம் ஆண்களா அல்லது பெண்களா என்ற பட்டிமன்றத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக பட்டிமன்றம் என்றாலே இங்கிருக்கிற அனைவருக்குமே பட்டிமன்றம் என்றால் பொதுவாக எப்படி நடைபெறுகிற என்ற ஒரு பார்வை நமக்கு இருக்கும். அதில் நகைச்சுவை அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணோட்டம் இருக்கும். அதில் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் சிரிப்பூட்டக்கூடியதாகவே இருக்கணும் என்ற ஒரு சிந்தனை ஓட்டங்களோடு தான் நாம் பட்டிமன்றத்திற்குள்ளே வருவோம். ஆனால் பட்டிமன்றம் என்கிற இந்த நிகழ்வு ஒரு கருத்தை பல்வேறான கோணங்களிலே பல்வேறான சிந்தனைகளிலே மக்களிடத்திலே பதிய வைக்க வேண்டும். மக்களுக்கு பல கோணங்களில் அந்த கருத்தை பற்றியான புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டிலே ஒரு அம்சமாக இந்த பட்டிமன்ற நிகழ்வுகள் நடக்கிறது. அதில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நாம முதலில் சொல்லிக் கொள்கிறோம். பொதுவாக மற்ற இடங்களில் நடைபெறக்கூடிய பட்டிமன்ற நிகழ்வுகளை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக வேண்டி பொய்களை சொல்வார்கள். ஏன்னா பொய் சொன்னாதானே சிரிக்க வரும் அப்படின்னு சொல்லி பொய்களை சொல்லி சிரிக்க வைப்பார்கள். அல்லது எதிரணியில் உள்ளவர்களை இழிவுபடுத்தி சிரிக்க வைப்பார்கள். ஆனா இதெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை. அப்ப நாம் ஒரு கருத்தை கருத்தாக மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு இந்த பட்டிமன்றம் நடைபெறுவதனால் இதிலிருந்து நாம் பெறுகின்ற தகவல் என்ன என்ற ஒரு சிந்தனைகளோடு இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை அணுக வேண்டும் என்று முதன்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்பது இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா. இது காலங்காலமா நடக்கிற பிரச்சனை தான். நம்ம வீட்டிலேயே ஒரு கணவன் மனைவிட்ட போய் இந்த குடும்பத்துக்காக நான் தான் அதிகம் பாடுபடுறேன்னு ஒரு கணவன் சொன்னா, ஆமா நீங்க பாடுபடுறதா எங்களுக்கு தெரியுமே அப்படிம்பாங்க. அதே ஒரு மனைவி, ஏங்க நான் தானங்க குடும்பத்துக்கு ஓடா தேய்கிறேன், கணவன் சொல்லுவாரு நான் மாடா உழைக்கிறேன் பாரு. மனைவி சொல்லுவாங்க நான் ஓடா தேய்றேன்பாங்க. ஆனா கணவர் என்ன சொல்லுவாரு, நீ என்னத்தை உழைக்கிற, நான் சம்பாரிச்சு கொடுக்கறேன்னா உன்னால குடும்பம் நடத்த முடியுமா? இப்படின்னு குடும்பங்கள்ல பெரும் பிரச்சனையே இதுதான். யாருதான் பெரித பாடுபடுறது? கணவனுடைய பாடு குடும்பத்துக்கு அதிகமா, ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு குடும்பத்துக்கு அதிகமா? அப்ப இந்த ஒரு பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. எல்லா குடும்பங்களும் இருக்குல்ல. அப்ப இது தேசிய பிரச்சனையாக கூட இருக்கு. எங்க வீட்டு பிரச்சனை உங்க வீட்டு பிரச்சனை இல்லை. யாரு வீட்டுல கேட்டாலும் இந்த பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அப்ப இதுக்கு மார்க்கம் என்ன வழிகளை காட்டுகிறது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில குடும்பத்துக்குன்னு பாடுபடுறது ஆண்கள் தாங்க என்ற அணியில மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் அவர்களும் டிஎன்டிஜே பேச்சாளர் ஹாரூன் எம்ஐசி அவர்களும் ஒரு தரப்புல இருக்காங்க. ஆண்கள்லாம் கிடையாதுங்க, பெண்கள் தான் பெரும் பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு வலு சேர்ப்பதற்காக மாநில செயலாளர் யாசிர் பாய் அவர்களும் டிஎன்டிஜே பேச்சாளர் ஹஃபீஸ் எம்ஐசி அவர்களும் பெண்களுக்கு வலு சேர்க்கின்ற அணியில் இருக்கிறார்கள்.
இப்ப நம்ம கிட்ட தீர்ப்பு கேட்கிறாங்க, ஆண்களா பெண்களா? நம்ம தானே தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா நம்ம நடுவரா உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்ப ஆண்கள்னு சொன்னா நான் வீட்டுக்கு போக முடியாது, பெண்கள்னு சொன்னா ஸ்டேஜை விட்டு இறங்க முடியாது. ஏன்? இங்க ரவுண்டு கட்டிடுவாங்க, எப்படி பெண்கள்னு சொன்னீங்க. இப்ப கடுமையான சிக்கல்ல இருக்கிறது நான் தான். இப்ப எனவே இந்த பட்டிமன்றத்தில் இவர்கள் இருவரும் இரு அணிகளும் பேசுகின்ற முடிவை வைத்து இறுதியில் நாம் ஒரு முடிவை எடுப்போம். அல்லாஹ் இந்த சமூகத்தை ஒரு குடும்ப அமைப்போடு படைத்திருக்கிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது எல்லா படைப்பினத்தையும் அதற்கான ஜோடியோடு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. இறை நம்பிக்கை மக்களே, உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, உங்களுக்கான துணையும் அவர்களிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, இந்த ஆண் பெண்ணிலிருந்து தான் ஒரு சமூகத்தை, ஆண்களையும் பெண்களையும் நாம் உருவாக்குகிறோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்ப முறையை பற்றி நமக்கு சொல்றான். அப்போ ஒரு குடும்பமாக வாழக்கூடிய நாம் அந்த குடும்பத்திற்கு அதிக பங்களிப்பு செய்வது யாரு என்று இவர்கள் துவக்கமாக பெண்கள் தான் என்ற அணியில மாநில செயலாளர் யாசர் பாய் அவர்கள் அவங்களுடைய கருத்தை முன்வைக்க வராங்க. அவர் எப்படி முன்வைக்கிறார் என்பதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌல். கண்ணியத்துக்குரியவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்டம் நடத்தக்கூடிய ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு அல்லாஹுடைய பேரருளால் சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தற்போது நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்றத்தில் இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் பங்காற்றுவது ஆண்களா அல்லது பெண்களா என்கின்ற தலைப்பின் கீழ் பட்டிமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தில் பெண்கள் தான் அதிகமாக பங்காற்றுகிறார்கள் என்கின்ற எங்களின் அணியின் சார்பாக அடுக்கடுக்கான ஆதாரங்கள், யதார்த்த உண்மைகள் இதையெல்லாம் சேர்த்து தகவலை சொல்வதற்காக உங்கள் முன்னால் நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் பங்காற்றுவது பெண்கள் தான் என்பது தெளிவான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 4 நோக்கத்திற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார்கள். அதுல மார்க்க அடிப்படை கொண்ட, மார்க்கத்தை தெரிந்த அந்த பெண்ணை மணந்து நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய இரு கரங்களும் மண்ணை கவட்டும் என்று ஆண்களுக்கான ஒரு அழகிய அறிவுரையை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தியை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். என்ன காரணம்? ஒரு பெண் மார்க்க பற்றுடையவராக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் அந்த கணவனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற சிறுவர்களாக இருந்தாலும் அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் கணவனின் குடும்பத்தார் யாராக இருந்தாலும் அங்கே மார்க்கப்பற்று தெரிந்த அந்த பெண் அவர்கள் அங்கே செல்லும் பொழுது கணவனின் பிரதிநிதியாக இருந்து அவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை மார்க்க அடிப்படையில் வழிநடத்தக்கூடியவர்களாக மற்றும் பல ஆலோசனைகளை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக திகழ்கின்றார்கள். அதனால தான் நம்ம சொல்றோம், அதிகமாக பங்காற்றுவது பெண்கள் தான். இன்னும் நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன அடிப்படையில் என்ன சொல்றாங்க? வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பல பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வெற்றியின் சம்பந்தமாக சொல்லும் போது, அதாவது ஏட்டுல சில செய்திகள் இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறார்கள். அப்ப கணவனும் கணவனுடைய குடும்பத்தாரும் நல்ல விதமாக மார்க்க அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே மார்க்கம் தெரிந்த பெண்ணை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். இன்றைய காலகட்டத்தில் கூட பாருங்க, இன்னைக்கு யதார்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியின் அடிப்படையில் இன்றைக்கு கூட யதார்த்தமா நீங்க பார்க்கும் பொழுது எந்த அடிப்படையில் பெண் தேடப்படுகிறார்கள்?
மார்க்கம் தெரிந்த பெண்ணாக தேடுவதற்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. என்ன காரணம்? அவர்கள் அந்த ஆணுடைய குடும்பத்திற்கு வந்தால் அந்த ஆண் உட்பட அவரையும் அந்த கணவரையும் அந்த ஆணையும் சீர்திருத்தக்கூடியவர்களாக, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரையும் சீர்படுத்தக்கூடியவர்களாக இந்த பெண் இருப்பார்கள். அதே போல நீங்க இன்னும் வரலாற்று செய்திகளை ஹதீஸிலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது, ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது, ஏன்னா அவர்களுக்கு இளைய சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை ஒரு போரில் கொல்லப்படுகிறார்கள். அங்கே அவங்களுடைய சிறுமிகளாக சிறு வயதில் இருக்கக்கூடிய சகோதரிகளை விட்டு செல்கிறார்கள். அப்ப ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. யாரு? ஒரு அனுபவம் உள்ள மூத்த வயதுடைய ஒரு விதவை பெண்ணை நினைச்சாங்க திருமணம் முடிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ஜாபீர் அவங்களே, நீங்க இளவயத பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்ன அந்த காரணத்தை நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் ஆழமாக யோசித்தால் பெண்கள் தான் அந்த குடும்பத்திற்கு மிகவும் அதிகமாக பாடுபடுகிறார்கள். இஸ்லாமிய நடைமுறையை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் தான் பங்களிப்பு செய்கிறார்கள் என்கிற உறுதியான ஒரு முடிவுக்கு நம்மால் வந்துவிட முடியும். என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னுடைய தகப்பனார் எனக்கு சிறிய சகோதரிகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களை தலை சீவி அவர்களை சீர்படுத்தி அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. இந்த இடத்தை நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? அதாவது என்ன செய்யறாங்க ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரிகளை சரிபடுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு அங்கு ஒரு பெண்ணை தான் தேர்வு செய்து திருமணம் செய்கிறார்கள். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன புரியலாம்? கண்டிப்பாக இஸ்லாமிய அடிப்படையில் குடும்பத்தை கட்டமைப்பதற்கு பெண்கள் தான் பெரிதும் பங்காற்றுகிறார்கள். யதார்த்த உண்மையை கூட நீங்க பாருங்க. குடும்பம் சார்ந்து, அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் என்ற நிர்வாகத்தில் நிறைய துறைகள் இருக்கிறது. இதுல அந்த துறைகள்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு துறை தான் இருக்கும். அவங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க, ஆண்களேன்னு கொடி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன துறை? என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. சரி, ஆனா இல்ல ஆண்களுக்கு என்ன ஒரே ஒரு துறை? அந்த பொருளாதாரத்தை தேடுவது. நடுவர் அவர்களே, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே துறை என்பது பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை திரட்டுவதுதான். இப்ப அதுதான் சொல்ல போறாங்க, நீங்களே தெரிய போகுது. ஆனா பெண்களுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், வீடை சுத்தமாக வைத்து பராமரிப்பதில் இருந்து, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவையான உணவை சமைத்து கொடுப்பதில் இருந்து, அதுலயும் 2 விதமா பிரிக்கலாம். குழந்தைகளுக்கு அவர்களுக்குரிய உணவையும், அதே மாதிரி கணவருக்கு அவருக்கு ஒரு ஸ்டைல்ல சமைக்கணும். வாய்க்கு ருசியா என்ன செய்யணும்? சமைச்சு போடணும். இல்லைன்னா முகம் என்ன செய்யும்? அப்படி மாறிடும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், அவங்களுக்கு சில நோய்கள் ஏற்பட்டிருந்தால் அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சமைக்கணும். இப்படி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை துறைகளையும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்களாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்க கையில தான் இருக்கு. எல்லா துறையும் என்ன செய்யறாங்க? அந்த நடுவர் அவர்களே, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும், அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களையும், அது போன்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் பெண்கள் தான் என்ன செய்யறாங்க? அவர்கள் தான் கவனிக்கிறார்கள். இதை வைத்து தான் நாங்கள் அடித்து சொல்கிறோம், பெண்கள் தான் மிகப்பெரிய காரணம், அவர்கள் தான் மிகப்பெரிய பங்காற்றுகிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, யதார்த்தத்தில் கூட பாத்தீங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு பொருளாதாரம் திரட்ட போறாங்கல்ல நடுவர் அவர்களே, அவங்களுக்கு லீவு கிடைக்குதா? லீவ் இல்லையே. ஆண்களுக்கு தான் லீவு இருக்கு. ஆண்களுக்கு லீவு சாட்டர்டே சண்டே லீவு. பாய் என்ன பண்ணுவாரு தெரியுமா? பேட்டை தூக்கிட்டு மட்டையை தூக்கிட்டு என்ன செய்வாரு? கிரிக்கெட் விளையாட போயிடுவாரு. இல்லனா என்ன செய்வாரு? அவரு ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருப்பாரு, நண்பர்கள் வட்டம். அதை கூட்டிட்டு அவங்கள கூட்டிட்டு என்ன செய்வாரு? டூருக்கு எங்கேயாவது போயிடுவாரு. ஆனா நீங்கள் யோசித்து பாருங்கள், அனுதினமும் தான் சார்ந்து இருக்கிற குடும்பத்திற்காக, அந்த கணவனுடைய அந்த உறவினர்களுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக அனுதினமும் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தானே நடுவரவர்களே. அதை வைத்துதான் நாங்கள் சொல்கின்றோம், பெண்கள் தான் மிகப்பெரிய. பெண்களுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுற வேண்டியதுதான். லீவு இல்லையா நடுவரவர்களே? நீங்க பாத்தீங்கன்னா மத்த நாள்ல உழைப்பதை விட ஞாயிற்றுக்கிழமை பாய்க்கு தான் லீவு. அவர் போய் கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு போயிட்டு கிரிக்கெட் விளையாண்டு வருவாரு. இங்க வந்தா பிரியாணி ரெடியா இருக்கணும்.
டபுள் ஒர்க்கு. மற்ற நாள்ல கூட கொஞ்சம் சிம்பிளா இருக்குங்க வேலை, ஆனா ஓய்வு நாள்ல என்ன இருக்கும், அவருக்கு தான் ஓய்வு. ஆனா எங்களுடைய சகோதரிகளுக்கு, எங்களுடைய பெண்களுக்கு, எங்களுடைய தாய்மார்களுக்கு ஓய்வே இல்லை. அவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் சொல்றோம், நடுவர் அவர்களே, அவர்கள் தான் பெரிதும் பங்காற்றுகிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இன்னும் மார்க்கம் சார்ந்து, யதார்த்தத்தை சார்ந்து இன்னும் பாருங்க, ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இல்லத்து அரசு என்று யாரை சொல்கிறார்கள்? பெண்களை குறித்து தான் சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தான் ஒட்டுமொத்த சுமையையும் ஒட்டுமொத்த வேலையையும் அவர்கள் சுமக்கிறார்கள். அதனால தான் இல்லத்துடைய அரசு என்று சொல்லுகிறார்கள். யாராவது இல்லத்துடைய அரசர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அவருடைய பங்கு என்பது மிக குறைவு. எனவே நடுவர் அவர்களே, மார்க்க ரீதியாகவும் யதார்த்த ரீதியாகவும் பெண்கள் தான் இஸ்லாமிய குடும்பத்திற்கு பெரிதும் பங்காற்றுகிறார்கள் என்கின்ற எங்களுடைய முதல் தகவலை இதோடு நிறைவு செய்கிறேன். வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு அதிகம் பாடுபடுவது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வாதங்களை எல்லாம், வலிமையான வாதங்களை எல்லாம் முன் வச்சிருக்கிறார். ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டேன்னு ஒரு லீவ் இருக்கு, பெண்களுக்கு சண்டே லீவ் இருக்கா? அது ஞாயிற்றுக்கிழமை பேட்டை தூக்கிட்டு போயிடுவார், மெனு கார்டு கொடுத்துட்டு போயிடுவார். நான் விளாண்டுட்டு வருவேன், எனக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நீ செஞ்சு வைக்கணும்னு. அப்போ பெண்களுக்கு விடுமுறை இல்லாமல் குடும்பத்துக்கு தானே உழைக்கிறாங்க. அப்போ பெண்கள் தானே அதிகம் பாடுபடுகிறார்கள். அதுவே மார்க்க ரீதியாகவும் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மார்க்கம் உள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சிங்க, அழகு இருந்தாலும் பாரம்பரியத்தை பார்த்தாலும் மார்க்கம் இருக்கான்னு பாருங்க, ஏன்னா குடும்பத்தை அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலிமையான வாதங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ எதிரணியில் இப்போ ஆண்களே, அதெல்லாம் பெண்கள்லாம் கிடையாதுங்க, ஆண்கள் தான் அப்படின்னு அவங்க கருத்தை நிலைநாட்டுறதுக்கு வராங்க. என்ன கருத்தை வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் அவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக என்று பிரார்த்தித்து, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டில் மிக முக்கியமான, இன்று மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பை எடுத்திருக்கோம். நடுவர் கூட சொன்னார் பிரச்சனைக்குரிய தலைப்புன்னு. பிரச்சனைக்குரிய தலைப்பு இல்லை, இது புரிந்து கொள்ளக்கூடிய தலைப்பு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். மக்கள் அவசியம் அறிந்து கொள்ளக்கூடிய தலைப்பு இது. சரிங்களா? இதுல இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் பங்காற்றுவது ஆண்கள்தான் என்ற நிலையில் அதற்கான ஆதாரங்களை அடுக்கடுக்காக எடுத்து வைப்பதற்காக நாங்கள் எங்கள் அணியின் சார்பாக வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, அல்லாஹ் இந்த பூமியில் எல்லா உயிரினங்களையும் எப்படி படைத்திருக்கான்? ஜோடியாக தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அனைத்து விதமான உயிரினங்களையும் ஜோடியாக படைத்திருப்பதாக அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி படைக்கப்பட்ட அந்த உயிரினங்கள்ல சிறப்பு ஒரு படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி படைக்கப்பட்ட அந்த மனித இனம் திருமணம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கணவன் மனைவி என்ற நிலையில் அவர்கள் உறவுகளை மேம்படுத்துகிறார்கள். அந்த உறவுகள் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் மக்கள் செல்வங்களை அதிகரிக்க செய்கின்றான், குழந்தை பெருகக்கூடிய அந்த நிலையை உருவாக்குகிறான். என்றால் எந்த ஒரு உயிரினங்களும் இந்த விஷயத்தில் பொறுப்புகளை சுமந்து கொள்ளாது. இனப்பெருக்கத்திற்காக அவர்கள் கூடுகிறார்கள் என்றால் அதோடு அவர்களுடைய வேலை முடிந்துவிடும் என்று மற்ற இனங்கள் எல்லாம் நகர்ந்து விடுவார்கள். ஆனால் இந்த மனித சமுதாயத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் இந்த ஆண்களுக்கென்று சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். அர்ரிஜாலு கவ்வாமன் அலன் நிசாஇ என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆண்களே பெண்களை நிர்வகிப்பவர்கள், அவர்களில் ஒருவரை விட மற்றவரை அல்லாஹ் சிறப்பித்திருப்பதும்
ஆண்கள் தமது பொருட்செல்வங்களை செலவிடுமே இதற்கு காரணம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான். ஆண்களுக்கு அந்த நிர்வாக பொறுப்பை கொடுக்கிறான். அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை ஒரு பெண் மனைவியாக இருக்கும்போது அவர்களை நிர்வாகம் செய்து அவர்களுக்கு உண்டான அந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக அவர்கள் ஏற்படுத்திய அந்த உறவுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய அந்த குழந்தை பேருக்கு உண்டான அனைத்து விதமான செலவினங்களையும் அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை அவன் வளர்த்து அதற்குண்டான மார்க்கத்தை கொடுத்து கல்வியை கொடுத்து அவனை ஒரு அந்தஸ்தாக இந்த சமூகத்தில் கொண்டு வந்து உயர்த்தும் அளவுக்கு அந்த பொறுப்பு யாரிடத்தில் இருக்கு என்றால் ஆண்களிடத்தில் இருக்கு. ஆமா, வாலிபனா இருக்கும்போது ஜாலியா இருக்கான், கல்யாணம் முடிஞ்சது பிறகு பொறுப்பாளராக மாறிடுறாங்க. அந்த அனைத்து பொறுப்புமே இந்த ஆண்களிடத்துல தான் இருக்கு. அது எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அவன் கணவனாக இருந்தால் அந்த பொறுப்பு, தந்தையாக இருந்தால் அந்த பொறுப்பு, சகோதரனாக இருந்தால் அந்த பொறுப்பு, எந்த வகையில் ஒரு ஆண் இருந்தாலும் அவனுக்கான பொறுப்பு என்பது எங்கேயும் மாறவே கிடையாது. அவனோட குடும்ப பொறுப்பை அவன் சுமக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கட்டி அமைத்தார்கள், அவர் உருவாக்கிய அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதன் அடிப்படையில் தன்னுடைய மனைவியை கொண்டு போய் பாலைவனத்தில் அல்லாஹ் விட சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு இணங்கி உடனடியாக தன்னுடைய பச்சிலன் குழந்தையும் தன்னுடைய மனைவியும் கொண்டு போய் பாலைவனத்தில் விடுவதற்கு சென்றார்களே. அப்படி விடுவதற்கு சென்ற பிறகு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுவனமாக பாலைவனத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு உயிர் ஜீவனும் வசிப்பதற்கு தகுதியற்ற அந்த பாலைவன பூமிகளை விட்டுட்டு வரும்போது அங்கே அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, இது உங்களுடைய இறைவனுடைய கட்டளையா இது? அப்போனா நீங்க போங்க, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அவர்கள் அந்த இடத்துல சொன்னாங்களே. இப்படிப்பட்ட இந்த கொள்கை உறுதியை போதித்து உருவாக்கியது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கினார்களா இல்லையா? அதே போன்ற அவருடைய மகனாரை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வண்ணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முற்படும் போது அவருடைய மகனார் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், என்னை நீங்கள் அழகிய பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிள்ளையை வளர்த்தார்களே. எப்படிப்பட்ட அந்த பொறுப்பு! இன்னைக்கு நம்முடைய வீட்டு பெண்களை கொண்டு போய் ஒண்ணுமில்ல பாலைவனத்தில் விட தேவையில்லை, இங்க இருக்கக்கூடிய கடை வீதியில கொண்டு போய் விட்டுட்டு ஒரு ஞாபக மறதியாக நீங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, என்ன நடக்கும்? வர முடியுமா? திரும்பி வர முடியுமா? நீங்க தான் அனுபவசாலி சொல்லணும். அப்ப என்னன்னா ஒன்னும் இல்லை, இன்னைக்கு ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சிட்டு வந்துடலாம், ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்துடலாம், சகோதரர் இருப்பாங்க சகோதரிகள் இருப்பாங்க, போன் அடிச்சு சொல்லி வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் அப்படி நடக்குமா? இன்னைக்கு வீட்டுல என்ன ரணகலம் நடக்கும்? அதே மாதிரி பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிட்ட அந்த பிள்ளை பொறுமையா இருப்பேன்னு சொன்னாங்களே, நம்ம பிள்ளைகிட்ட போய் சொல்லி பாருங்க, அம்மாட்ட போய் அம்மா இருக்கு என்ன வந்தாலும் கிறுக்கு பிடிச்சிருக்கு, என்னன்னு கொஞ்சம் பார்த்து மருத்துவம் பாருங்க இப்படின்னு வாங்க. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு நிலவரம். அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு ஆண்களுடைய பங்களிப்பு தான் ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் பங்காற்றக்கூடிய ஒன்றாக இருக்கு. எதிரணியில சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் 4 விஷயத்துக்காக மணமுடிக்கப்படுகின்றார்கள், அதில் நீங்கள் தேர்வு செய்வது மார்க்கப்பட்டுள்ள பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொண்டு தேர்வு செய்து கொள்ளுங்கன்றாங்க. கரெக்ட் தான். அல்லாஹ்வின் தூதருடைய போதனை அற்புதமான இந்த சமுதாயத்துக்கு அவசியமான போதனை. ஆனால் இந்த போதனை அடிப்படையில இன்னைக்கு பெண் பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்குதா? இன்னைக்கு வீட்டுல போய் பெண் பார்க்க போனா அதுல நபி வழி அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறை அடிப்படையில் ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று ஒரு ஆண் நினைத்து ஒரு குடும்பமாக பெண் பார்க்க போனா என்ன மாதிரி அவலங்கள்லாம் நடக்குது? அந்த பெண்ணை போய் பார்த்துட்டு இதென்ன கருப்பா இருக்கு இந்த பெண்ணு, இந்த குடும்பம் என்ன, வீடு என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு, எந்த அளவுக்கு என்றால் போய் உட்கார்ந்து கொண்டு முடியை இழுத்து பார்க்கக்கூடிய அவலம் இந்த சமுதாயத்தில் நடக்க, இதை செய்யக்கூடியது யார்? பெண்கள் போய் உட்கார்ந்து கொண்டு முடியை பிடிச்சு பார்க்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை பார்க்க சொன்னாங்களா? அந்த பெண்ணுக்கு எந்த சைஸ்ல முடி இருக்குன்னு பார்க்க சொன்னாங்களா? ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி நடக்குதா இல்லையா? இதை யார் செய்யறா? ஒரு ஆண் போய் உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த பெண்மணியுடைய முடியை பிடிச்சி இழுத்து பார்க்கறானா? ஒட்டு முடியா, இது ஒரிஜினலா என்று யார் இழுத்து பார்க்கிறா? இப்படியெல்லாம்
வரதட்சணை கேட்கறதே பெண்கள் தானே. நடுவர் அவர்களே சொல்லிட்டாங்க, வரதட்சணைக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியது பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. எல்லா பெண்களையும் நம்ம குற்றம் சுமத்திட்டு போகல இன்னைக்கு. ஆனால் பெண்கள் இதுல அதிகமாக இருக்கிறாங்களா இல்லையா? நபி வழி திருமணத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடியதில் முதன்மையாக இருக்கிறாங்க. ஒரு நபி வழிக்கு மாற்றமாக திருமணம் நடக்குதுன்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க, எங்க இது நம்ம வீட்டுல ஒரு முதல் நடக்கக்கூடிய திருமணம், இதை போய் நீங்க இப்படி சிம்பிளா நடத்தினா என்னங்க? ஒரு மண்டபத்தை பிடிக்க வேணாமா? நமக்கு சாதிசனத்தை கூப்பிட வேண்டாமா? எவ்வளவுங்க இருக்காங்க நம்ம சாதிசனம்? அது ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூது சொல்லியிருப்பது, எளிமையாக நடத்தக்கூடிய திருமணத்தில் அல்லாஹ்வின் பரக்கத் இருக்கின்றாங்க. பரக்கத்துனா என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு இந்த சமுதாயத்துல? ஏதோ வசதி வாய்ப்பாக பொருளாதாரத்தை நினைக்கிறாங்க. வீடு பங்களா வசதி வாய்ப்பு தான் இன்னைக்கு பரக்கத் என்று நினைக்கின்றார்கள். மாறாக அது பரக்கத் அல்ல. அல்லாஹ்வின் திருமண நிகழ்வை ஒட்டி ஒரு பரக்கத் என்று சொன்னார்கள் என்றால், இந்த பெண் வேறொரு குடும்பத்திலும் இந்த ஆண் வேறொரு குடும்பத்திலும் வளர்ந்து அந்த குடும்ப சூழலில் அவர்கள் ஒன்றிணையும் போது அவர்களுக்கு மத்தியில் ஒரு மன ஒற்றுமை ஏற்படுத்துறான, அது மிகப்பெரிய ஒரு பரக்கத்து. அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறானே, அது ஒரு பரக்கத்து. அவர்கள் மூலமாக உறவுகளை மேம்படுத்துகிறானே, அது ஒரு பரக்கத்து. ஆனா இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அந்த திருமணத்துல வரதட்சணை வாங்கி பிதத்தான திருமணத்தை நடத்துவதற்கு, ஏங்க நம்ம வீட்டுல நடத்தக்கூடிய முதல் திருமணங்க இப்படின்னு சொல்வது யாரு? அதே மாதிரி என்னவா, பெண்களிடத்தில் அனைத்து துறைகளும் இருக்குதா, பெண்களுக்கு விடுமுறையே இல்ல, ஆண்கள் எல்லாம் விளையாட போயிடுறாங்க அப்படின்னு வேற ஒரு வாதத்தை வைக்கிறார். சரி, ஆண்கள் விடுமுறையில வீட்டுல இருந்தா சும்மா விட்டுறீங்களா? ஏன் வெளிநாட்டுக்கு போய் கணவன் ஒரு 2 மாசம் லீவுக்கு வந்தா டிக்கெட்டு போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த 2 மாசம் கறி மீன் கவனிப்பு எல்லாம் சிறப்பா இருக்கும். அதன் பிறகு 2 மாசம் முடிஞ்சு நாளாகி போச்சுன்னா என்னங்க ஆச்சு? டிக்கெட்டு கிடைக்கலமா, விசா கிடைக்கலமா? ஏன் விசா கிடைக்கல? சீக்கிரம் என்னன்னு பாருங்க. அதுக்கு மேல பார்த்தா கருவாட்டு குழம்பு வந்துடும், அதுக்கு மேல ரசம் வந்துடும், அதுக்கு மேல கஞ்சி வந்துடும். இப்பவே தெரிஞ்சுக்க வேண்டியதான், அம்மனிட்ட இருந்து நம்மளுக்கு உத்தரவு வந்துருச்சு, வீட்டுல இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பிட வேண்டியதான், அதுதான் சரி என்று வெளிநாட்டுக்கு போய் அந்த மனிதன் அவனுடைய அந்த இளமை பருவத்தை வீணாக்கி அந்த குடும்பத்திற்காக அரும்பாடுபட்டு அங்க போய் என்ன சுகபோகத்தை வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு போயிருக்கானா? இல்லையே. அங்க போய் குபூசை வாங்கி தின்னு சாப்பிட்டுக்கிட்டு அங்க மிச்சம் மீதிய பொருளாதாரத்தை எல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்காக சேமித்து தன் குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக அரும்பாடுவது யார்? ஆண்கள் தானே. ஆகையால் ஆண்கள் தான் ஒரு சில குடும்பத்தை மேம்படுத்தக்கூடியதில் முதன்மையாக அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் ஆண்கள் தான் என்பதை ஆழமாக இந்த முதல் வாதத்தில் வைத்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பட்டிமன்றத்தில் ஒரு விறுவிறுப்பான ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. பெண்கள் தான் சொல்லி இவர் ஒரு பக்கம் அடிக்கிறாப்புல. இப்போ நம்ம ஃபுட்பால் மாதிரி இவர் ஒரு பக்கம் உதைக்கிறது, அவர் ஒரு பக்கம் உதைக்கிறது. இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறேன்னு தெரியாத நிலைக்கு கடுமையான வாதங்களை இப்ராஹிம் பாய் வச்சுருக்கிறாங்க. சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆண்களுக்கு லீவு. அதே ஆண்கள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தால் நீங்கள் சும்மாவா விட்றீங்க? ஏங்க இங்கே போயிட்டு வருவோம், அதை வாங்கிட்டு வாங்க, இதை செய்யுங்க. ஏன் சண்டேன்னு வந்ததுன்னு ஒருத்தன் பேப்பர் எழுதியிருந்தான். ஏன் சண்டேன்னு வந்துச்சு தெரியுமா? வார நாட்கள் முழுவதும் வேலை செய்துவிட்டு வாரத்தின் இறுதி நாட்களில் ஓய்வெடுக்கும் ஆண்களும், வாரம் முழுவதும் வீட்டு வேலைகள் செய்துவிட்டு வாரத்தினுடைய இறுதி நாளில் சண்டை மாத்திரம் வெளியே போய் சாப்பிடலாம்னு நினைக்கும் பெண்ணும் சண்டை போடும் நாள் தான் சண்டேவான் அப்படின்னு எழுதி வச்சிருந்தான். அப்ப சண்டேன்னு லீவ் இருந்தால் நாங்கள் சண்டேல வீட்டிலையா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கடுமையான வாதங்களுக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்தை எப்படி கட்டமைச்சாங்க, அவங்களுடைய மனைவி மக்கள் அதுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே அந்த ஒரு குடும்பத்தை கட்டமைப்பதற்கு காரணமாக இருந்தாங்க என்றெல்லாம் பல்வேறான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ பெண்களே என்ற தரப்புல ஹஃபீஸ் எம்ஐசி அவர்கள், இல்லைங்க இது பெண்கள் தான், நீங்க அவர் சொல்றது பக்கம் நீங்க பதில் அளிச்சிடாதீங்க, பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தரப்பாக வாதாடுவதற்காக வேண்டி ஹஃபீஸ் எம்ஐசி அவர்கள் வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் பங்காற்றுவது பெண்களே என்கிற தலைப்பின் கீழே நான் பேச வந்திருக்கிறேன். இந்த அமர்வை நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பொதுவாகவே நம்முடைய குடும்பம் என்பது இறைவன் விரும்புகிற ஒரு குடும்ப அமைப்பு என்பது இஸ்லாமிய குடும்ப அமைப்பு என்பதை நாம தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் உருவாக வேண்டும் என்றால் ஆண்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த அடிப்படையில் ஒரு வீட்டினுடைய சுவர்களாக இருந்தால், பெண்கள் என்பவர்கள் அந்த சுவரை தாங்கி நிற்கிற அஸ்திவாரங்களாக வீட்டில் இருக்கிற எல்லா துறைகளிலேயும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற பேருண்மையை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பேசி இருக்கிற ஒட்டுமொத்த சாராம்சத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. என்னென்னமோ நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போன மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. சொன்னதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்கள் தான் நிர்வாகம் செய்யணும், ஆண்கள் தான் பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க என்கிற இதை தாண்டி அவர்களால் எதையுமே எடுத்து வைக்க முடியாது. ஆனா இதை தவிர்த்து இருக்கிற எல்லா காரியங்களையும், ஒரு குடும்பத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான் என்பதை அவர்களும் இந்த ரெண்டு விஷயங்களை பேசுவதன் மூலமாக ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படின்றத பதிய வைத்துக் கொள்கிறோம். ஏன்னா அந்த குடும்ப அமைப்பை பொறுத்தவரை அதுல ஆண்கள் பொருளாதாரத்தை கொண்டு வந்தாலும் கூட அதை சிக்கனமாக மிக அழகான முறையில் ஒரு பொருளாதார ரீதியான அந்த ஒரு திட்டமிடலோடு அதை செலவழிக்கிற பக்குவம் என்பது பெண்களிடத்தில் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு பெண்களுடைய அந்த நிலைகளை நீங்க பார்க்கிற போது, அவர்களை திருக்குர்ஆன்ல நீங்க பார்க்கிற போது அவர்கள் ஒரு தாயாக, மனைவியாக, இப்படி பல்வேறு அவர்களுக்கான அந்த ஒவ்வொரு கட்டங்களிலேயுமே தங்களுடைய பொறுப்புகளை கணக்கச்சிதமாக செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுல தாயாக அவர்கள் செய்கிற அந்த பொறுப்பு இருக்குதுல்ல, தாயின் மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் என்றே நாம சொல்லிடலாம். அப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு இஸ்லாமிய குடும்பம் உருவாகணும்னா எதிர்கால தலைமுறையை நாம் அப்படி உருவாக்கி ஆகணும். முழுக்க இன்னைக்கு கேட்டாங்கல்ல, வீட்டுல இருக்க விடுவீங்களான்னு. இருக்க மாட்டாரு. கிடைக்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எப்போது வீட்டில் இருக்கிற வேலைகளை உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் என்கிற பெயரில் இன்றைக்கு கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டுல ஓட ரெடியாக நிற்கிறார்கள். ஆனால் பெண்களை பொறுத்தவரை அந்த குழந்தைகளுக்கு நற்பண்புகளை போதிப்பதாக இருக்கட்டும், ஒரு ஈமானை போதிப்பதாக இருக்கட்டும், பிரார்த்தனைகளை சொல்லித் தருவதாக இருக்கட்டும், மார்க்கத்தை அந்த அடையாளங்களோடு அவர்களை வளர்க்க செய்வதாக இருக்கட்டும், இப்படி எல்லா காரியங்களிலேயும் ஆண்கள் சம்பாதித்து கொடுக்கிற பொருளாதாரம் தாண்டி அது பிள்ளைகளுக்கு வசதியை தரலாம். ஆனால் இஸ்லாம் சொல்லித் தருகிற ஒரு ஒழுக்க முறையையும், இஸ்லாமிய குடும்பம் உருவாக வேண்டும் என்றால் அது பெண்ணால் மட்டும்தான் முடியும் என்பதை நாம ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறோம். இதுல இப்ராஹிம் நபி சம்பந்தமாக சொன்னாங்க. சொல்லும் பொழுது சேம் சைடு கோல் என்ன சொல்றாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போய் விட்டாங்களாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சொல்லுகிற வார்த்தையை அவரே சொன்னார். அல்லாஹுதான் அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹுவா இதை கட்டளையிட்டான் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் கட்டளையிட்டான் என்கிற போது அதை புரிந்து கொள்கிற மனநிலை இருக்குதுல்ல. ஏன்னா அதே காலகட்டத்தில் வாழ்ந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன பிரச்சாரத்தை ஏற்கல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செஞ்சாங்க, சொந்த மனைவி ஏற்கல. ஆனால் இப்ராஹிம் நபி சொல்லி அவருடைய மனைவியார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தியாக உணர்வோடு அதை செயல்பட்ட காரணத்தினால் இன்றைக்கும் அதை நினைவு கூறும் முகமாக சஃபா மர்வாவுக்கு இடையிலே நாம் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இதை நினைத்து பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த மனக்கொடை வரதட்சணை கேட்கிறார்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ் எதற்காக வாத்து நிசா சதுகாத்தின் நிகழா, நீங்கள் பெண்களுக்கு மனக்கொடையை கொடுங்கள் என்று சொன்னான். பெண்களுடைய தியாகம்,
பெண்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த தன்னுடைய பகுதியை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய பழக்க வழக்கங்களை விட்டு இடம்பெயர்ந்து இன்னொரு தெரியாத ஒரு ஊருக்கு போய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தியாகத்திற்கு இறைவன் வழங்க சொல்லி இருக்கிற தொகையாக நாம் மகர் தொகையை பார்க்கிறோமே. இன்னும் அந்த பெண் ஒரு தாயாக அவள் செய்கிற ஒரு பேரற்புதமான விஷயங்களை திருமறை குர்ஆன் வர்ணிக்கிறதே. ஒரு குழந்தையை சுமக்கிற காலகட்டம், அந்த குழந்தையை அவள் பெற்றெடுக்கிற அந்த வழி இருக்கிறதுலயே அதிகமான ஒரு மனிதன் சுவைக்கிற ஒரு பெரிய வழி என்ன நடுவர் அவர்களே? குழந்தை பிறக்கும் போதுதான் ஒரு மனிதன் அதிகமாக வழியை மேற்கொள்கிறார்னா குழந்தையை அதை பெண் தான் மேற்கொள்கிறாள். அவ்வளவு பெரும் தியாகம் செய்கிறாள். அப்ப அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதில் இருந்து ஒன்னும் இல்ல, ஒரு பச்சை குழந்தைய ஒரு 3 மணி நேரம் நாம ஒப்படைச்சிடறோம். எதிரணியில இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த குழந்தையை அழாம பார்த்து கொள்ளணும், அந்த குழந்தைக்கு தேவையானதை செய்யணும். அது திடீர்னு சிறுநீர் கழிக்கும், மலஜலம் கழிக்கும், அதை தூய்மை பண்ணுவதற்கு தயாராக இருப்பார்களா? கொடுத்து தூக்கி போட்டு ஓடிடுவாங்க. இது என்ன அழுதுகிட கிடக்குதுன்னு, அவ்வளவுதான். ஆனால் அந்த குழந்தைகளை வைத்து பராமரித்து பார்த்து எதையாவது வாயில போட்டு பிரச்சனைகளாக ஆகிவிடாமல் கண்ணும் கருத்துமாக இரவு பகல் பாராமல் பார்த்து கொண்டிருக்கிற அந்த விஷயங்கள் இருக்குது. குழந்தை பராமரிப்பு என்பதை தாண்டி இவனுக்கு அக்கம் பக்கத்துல யார் இருக்கிறான்னு தெரியாது, உறவினர்கள் யார் வர்றாங்க போறாங்கன்னு தெரியாது. எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நாம யாரையாவது கூட்டிட்டு போனா கூட யார் அதுல விருந்து உபசரிப்புல முக்கிய பங்கு யார் அதை சமைக்க வேண்டும், யாருக்கு அங்கு வேலை பளு இருக்கிறது? பெண்கள் தான். அக்கம் பக்கத்தினரை அரவணைக்கணும்னா அது பெண்கள் தான். விருந்தினர்களை உபசரிக்கணும்னா பெண்கள் தான். உறவுகளை மேம்படுத்தணும்னா பெண்கள் தான். ஒரு குடும்பத்தினுடைய மேலாண்மை வேலைகளை பார்க்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நட்பு கொண்டாடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மன் அஹக்கு ஹுஸ்னி சஹாபத்தி, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிக தகுதியானவர் யார் என்று கேட்கிற போது 3 இடங்களை அல்லாஹ்வின் தூதர் உம்முக்கு அவனுடைய தாய் என்று சொல்லி 4வது ஒரு இடத்தை தந்தைக்கு கொடுக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். 3 இடம் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்த அந்த அடிப்படையை நீங்கள் பார்க்கிற போது எல்லா இடத்துலயும் தந்தைக்கு லாஸ்ட் இடம் தான். ஆமா, அதுதான். ஏன்னா அவர்களுடைய இதை மதிப்பிட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஒண்ணும் இல்ல நடுவர் அவர்களே, உங்களுக்கு சிறு பிள்ளையில ஒரு துஆக்களை சொல்லி தந்தது யார்? தாய் தான். தாய் தான். இன்றைக்கு நாம் ஓதி கொண்டிருக்கிறோம். உங்களை தொழுகைக்காக அனுப்பி வைத்தது யார்? தாய் தான். பள்ளிக்கூடத்திற்கு உங்களை கிளப்பி அனுப்பி விட்டது யார்? மறுக்க முடியாது, தாய் தான். எல்லாமே ஒரு குழந்தை வளர்ப்பு மட்டும் கிடையாது. இப்படி ஒரு எதிர்கால சந்ததியினரை இஸ்லாமிய குடும்பமாக உருவாக்குவதற்கு வித்திடுகிறவர் தாய் மட்டும்தான் என்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால், போய் நீ சிகரெட் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விடுறது. அந்த குழந்தைகள் இன்றைக்கு பெரும் சீர்கேட்டிற்கு செல்கிறார்கள் என்றால் அடிப்படையில் அதுல ஒரு தகப்பனாரனுடைய மோசமான நடத்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர் பேசுகிற கொச்சை வார்த்தைகள் தான் இன்றைக்கு போய் மாறி அவனுடைய வார்த்தைகளாக பிரதிபலிக்கிறது. ஆனா நீங்க கவனித்து பார்க்கிற போது நீங்க தாய்க்கு நம்முடைய சமூகத்திலே பாருங்களேன், தாய் மொழி என்று நாம சொல்லுவோம், தாய் நாடுன்னு சொல்லுவோம். எங்காவது நாம தந்தை நாடோ என்றோ தந்தை மொழி என்பதை முக்கியத்துவப்படுத்தி பார்த்திருக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த அடிப்படைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது கடைசியாக அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களை நமக்கு சொல்லித் தருகிற விஷயம் என்னன்னா, லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு ஒரு முன்னுதாரணத்தை சொல்கிற போதும் கூட ஃபிரௌனுடைய மனைவியையும் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொல்கிறார்கள். இருவருமே, ஒருவர் ஆண் தன்னுடைய கணவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவரை உதறி தள்ளிவிட்டு இறைவனுடைய சொர்க்கம்தான் எனக்கு வேண்டும் என்று சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படியானவர்களை மறுமையை நினைத்து வாழ்ந்த கணவர் இன்றைக்கும் பெண்கள் சாதிக்கிறார்கள். கணவன் இல்லாம போனாலும், கணவன் குடிகாரனாக போனாலும், கணவன் ஊதாரியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை நிமிர்த்தி இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பமாக பெண்கள் வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய குடும்பமாக வளர்வதற்கு மிக அடிப்படையானவர்கள் என்பதை நாம ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு முடிக்கிறேன். வாஹிருதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல அருமையான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஒரு குடும்பத்துடைய அஸ்திவாரமே பெண்கள் தான் அப்படின்னு சொல்றாப்ல. ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது
ஒரு சாதாரண ஒரு வேதனை அல்ல. மனிதனுடைய உடல் உறுப்புகளில் 100 எலும்புகள் உடைப்பட்டால் என்ன வேதனை வருமோ அந்த வேதனை ஒரு பிரசவ நேரத்தில் ஏற்படுமா. அப்ப கடுமையான வேதனை கொண்டு அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கிறாங்களே அப்படின்லாம் வாதித்து வச்சிருக்கிறாரு. பிள்ளைய வளர்க்குறது சாதாரண விஷயமா? ஒரு 3 மணி நேரம் ஆண்கள்கிட்ட பிள்ளையை கொடுத்து பாருங்களேன். இவர் பேம்பஸ் வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அது ஆயத்துணியை கழுவுனா இவர் பாயின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா அந்த பிள்ளை அழுகிறதுலேருந்து அதை தாளாது பாராது பிள்ளையை பார்க்கறதுலேருந்து உணவை ஊட்டுறதுலேருந்து கவனிப்பதிலிருந்து எல்லாமே பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆண்கள்னு சொல்ல முடியும்? பெண்கள் தாங்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாரு ஹஃபீஸ் அவர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். ஆண்களை என்ற தரப்பில் ஹாரூன் எம்ஐசி அவர்கள் இல்லை ஆண்கள் தான் அப்படிங்கிற அணியில் அவர் வலு சேர்ப்பதற்காக வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் பங்காற்றுவது ஆண்கள்தான் என்கின்ற உண்மையை உறுதியாக சொல்வதற்காக எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, தலைப்பில் நோக்கம் என்னன்னா, நான் இப்பொழுது சொன்ன மாதிரி இஸ்லாமிய குடும்பம் பெரிதும் அமைவதற்கு பெரிதும் காரணம் என்பது ஆண்களா பெண்களா என்பதுதான் இந்த பண்டிமன்றத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எதிரணி. நீங்க கொஞ்சம் நினைவுபடுத்துங்க நடுவர் அவர்களே. சரி. இப்ப பெரிதும் காரணம் யார் என்பதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. பெண்கள் காரணமே கிடையாது என்று நாங்க சொல்லவே கிடையாது. பெண்களும் காரணம்தான். ஆனால் பெரிதும் காரணம் யார்? பெரிதும் அதற்காக அர்ப்பணிப்பது, தியாகத்தை செய்வது ஒரு ஆணாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால எந்த காலத்திலும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. இப்பொழுது திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது, நபிமொழி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வைத்து பார்த்தாலே உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு நடுவர் அவர்களே. இப்பொழுது இதை சற்று சிந்தித்து பாருங்கள். எதிரணியிலிருந்து பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இல்லத்தரசு என்று தானே சொல்லுகிறார்கள், இல்லத்தரசன் என்று யாராவது சொல்லுகிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது புகாரியினுடைய 5200வது செய்தியில சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் உங்களினுடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். இதுல ரசூல் அப்படியே பட்டியலிட்டுக்கிட்டே வராங்க. வல் அமீரு ராயின், ஒரு தலைவராக இருப்பவர் ஒரு பொறுப்பாளி. அடுத்து ரசூலா சொல்றாங்க, அர் ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் தம்முடைய குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் தம்முடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். இல்லத்தரசின்னு மக்கள் சொல்லலாம், ரசூலுல்லாஹ் சொல்வது குடும்ப தலைவன் என்று சொல்லுகிறார்கள். முதன்மையான படித்தரமே குடும்ப தலைவன். ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமை சரியாக இருந்தால்தான் அதனுடைய ஒட்டுமொத்த கிளைகளும் சரியாக இருக்கும். இப்பொழுது நீங்களே பாருங்க நடுவர் அவர்களே, நம்முடைய ஜமாத் இன்றைக்கு இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னா இதற்கான காரணம் என்ன? ஒரு தலைமையை வைத்து, மாநில தலைமையகம் வைத்து, அந்த மாநிலத்திற்கு கீழே ஏராளமான மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களுக்கு கீழே ஏராளமான கிளைகள், இப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதுனால தான் கிளைகள் சீராக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். தலைமைத்துவம் சரியில்லை என்றால் கிளைகளால உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களால சரியாக நடக்க முடியாது. அப்பொழுது குடும்ப தலைவன் அவன் சரியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் இஸ்லாமிய அமைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் மறுத்துவிட முடியாது. அதற்கு அடுத்தபடியாக திருமறை குர்ஆனில் ஒரு நல்லடியாரை பற்றி அல்லாஹ் நினைவு கூறுகிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்ப திருமறை குர்ஆன்ல ஏராளமான நபிமார்களினுடைய பெயர், கிட்டத்தட்ட 25 நபிமார்களினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் பெரும்பான்மையான எல்லா நபியினுடைய பெயரையும் சொல்லல நடுவர் அவர்களே, 25 நபிமார்களினுடைய பெயரை சொல்லி இருக்கிறான். சஹாபாக்கள்ல ஒரே ஒரு சஹாபியினுடைய பெயர் ஸைத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களினுடைய பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா ஆண்கள் பேர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே நேரத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இவரை குறித்து இவர் சிறப்பு படுத்துவதற்கான காரணம் என்னன்னா, இவர் தம்முடைய மகனை மார்க்க அடிப்படையில் வளர்க்கிறார். கூப்பிட்டு நல்ல முறையில் அறிவுரை சொல்லுகிறார். ஒரு தந்தையாக இருந்து தம்முடைய பொறுப்பை உணர்ந்து சொல்லுகிறார், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்க்கு இணை வைத்திராதப்பா, இன்ன ஷிர்கல லுலுமுன் அலீம், இணை வைத்தல் பெரும் பாவமாக இருக்கிறது. அகீமுஸ் ஸலாத், நீ தொழுகை நிலைநிறுத்து. வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நன்மை ஏவு தீமை தடு. வஸ்பிர் அலாமா அஸாபக, இதனால ஏற்படுற சிரமத்தெல்லாம் பொறுத்துக்க. இந்த அளவிற்கு தம்முடைய குழந்தையை, தம்முடைய மகனை நல்ல முறையில் மார்க்கத்தை மெருகூற்றி வளர்த்தார். அதன் காரணமாக திருமறை குர்ஆனில் மிகப்பெரிய பங்கை அல்லாஹ் ஒதுக்கி கொடுத்தான். இப்படி திருமறை குர்ஆனும்
ஹதீஸும் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எதிரணியிலிருந்து சொல்லும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது இவர்களினுடைய இறுதியாக இருக்கக்கூடிய அந்த பாகத்தை மட்டும் மக்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு முதன்மையாக இருக்கிற பாகத்தெல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு வேலையை எதிரணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா, அன்றைக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துட்டு ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் முடித்தார்கள். காரணம் என்ன? ஒரு விதவை பெண் தான் அவர்களினுடைய சகோதரியை பராமரிக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி வந்தார்கள். அப்படி தம்முடைய சகோதரிகளை பராமரிப்பதற்கான சூழலில் தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போருக்கு முந்தைய தினம் வந்து தம்முடைய மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், நாளைக்கு நடக்க போற உஹது போர்ல சஹாபாக்கள்ல முதன்மையான ஆளா நான் கொல்லப்பட்டுருவனோன்னு நினைக்கிறேன். நான் ஒருவேளை கொல்லப்பட்டுட்டா எனக்கு கடன் இருக்கிறது, அதை நீர் பார்த்துக்கொள். எனக்கு 9 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், உன்னுடைய சகோதரிகள், அவர்களை நீ தான் பொறுப்பா பார்த்துக்கணும். இப்பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தாம் மரணிக்க போகிறோம் என்பதை உணர்ந்ததற்கு பிறகாக முதலாவதாக யார்கிட்ட வந்து சொன்னாங்க, கொண்டு போய் தம்முடைய மகள்கிட்ட சொல்லலையே, நீ ஒரு பெண்ணா இருக்கிறமா, நீ வந்துட்டு ஜாபிரை பார்த்துக்கோ, ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்துக்கோ அப்படின்னு ரசூலுல்லாஹ் பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆணாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா, நம்ம வந்துட்டு தாய் நாடு என்றுதான் சொல்லுகிறோம், அதே போன்று தாய்மொழி என்றுதான் சொல்லுகிறோம் என்றெல்லாம் இவர்கள் அப்படியே மிகைப்படுத்தி காட்டி கொண்டிருந்தார்கள். நடுவர் அவர்களே, நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். பொதுவா நான் தான் பெரிய தியாகி, நான் அதிகமாக உழைத்து கொண்டிருக்கிறேன், அர்ப்பணிப்பு செய்யறேன் அப்படின்னு பெண்கள் தன்னை பிரகடனப்படுத்திக்குவாங்க. ஆண்கள் பெருசா தாய்லாந்தையே தாய் சார்பா தான் சொல்லப்படும் சொல்லிடுவாங்க பாருங்க. விட்டா அதையும் சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப அதே மாதிரி பாருங்க, ஒரு ஆண் வந்துட்டு நான் தான் தியாகி, நான் உழைச்சு கொட்டுனேன், நான் தான் உங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொடுத்தேன் அப்படின்னு பெரும்பான்மையாக பிரகடனப்படுத்திக் கொள்வதை நம்மால் பார்க்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆலமரம் இருக்கு நடுவர் அவர்களே. இந்த ஆலமரத்தை பாக்குறவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும், சார் மரம் எந்த அளவுக்கு நல்ல விரிவா வளர்ந்துருக்குது, எந்த அளவுக்கு இதனுடைய கிளைகள்லாம் வானத்துல உயர்ந்திருக்குது இப்படின்னு இதை பார்த்து சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த மரம் இவ்வளவு அழகாக, இவ்வளவு விரிவாக, இவ்வளவு உயரமாக வளருவதற்கு துணையாக நிற்பதே அந்த ஆலமரத்தினுடைய வேர். ஆனா அந்த வேர் மக்களினுடைய கண்ணுக்கு தெரியாத நடுவர் அவர்களே. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஆணினுடைய தியாகம். நம்ம எந்த அளவுக்கு தியாகத்துல ஈடுபடுறோம், எந்த அளவிற்காக குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களினுடைய வேலை, அதை தாண்டி வேற வேலையே கிடையாது. அப்படின்னா வீட்டுக்கு வந்து நாங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது வீட்டு வேலையை சொல்லாம இருக்கணும்ல நடுவர் அவர்களே. பொருளாதாரம் மட்டும்தான் உங்களுடைய வேலை, வீட்டுக்கு வந்தீங்கன்னா அமைதியா உட்காந்துக்கோங்க அப்படி விடுறாங்களா? விடுவது கிடையாது. வெளி வேலையையும் ஆண்கள் தான் பார்க்கிறார்கள், வீட்டினுடைய வேலையையும், வீட்டை பராமரிப்பதையும் ஆண்கள் தான் செய்கிறார்கள். இப்படி 2 வகையான பொறுப்பும் ஆண்களுக்கு இருக்கிறது. இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. இறுதி என்ன சொன்னாங்கன்னா, எந்த அளவுக்கு பாருங்க, உங்களுக்கு துவாவை சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்கும்போது நடுவர் சொல்றீங்க தாய் தான். உங்களை தொழுவைக்கு போக சொன்னது யார்? தாய் தான். உங்களுக்கு வந்துட்டு மார்க் அடிப்படையில் வளர்த்தது யார்? தாய் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். தந்தை சொன்னா யாரும் கேட்கறது இல்லையே. அதை சொல்லிட்டு கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, தந்தை என்ன செய்வார் தெரியுமா, சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார், கொச்சை வார்த்தைகளை பேசுவார். இதுதான் வந்துட்டு ஒரு தந்தை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு குடும்பம் சீரழிவை நோக்கி செல்வதற்கு பெரிய காரணம் எது தெரியுமா? யாராலையுமே மறுக்க முடியாத காரணம். சீரழிவு என்றாலே சீரியல் தான் நடுவர் அவர்களே. இப்ப நீங்களே சொல்லுங்க, சீரியலில் அதிகமாக மூழ்கி இருப்பது, பெரும்பான்மையாக மூழ்கி இருப்பது ஆண்களா பெண்களா? அதிகம் பெண்கள், குறைவா ஆண்கள் இருக்காங்க. அதிகம் அதுதானே தலைவரை பட்டிமன்றத்தினுடைய தலைப்பே. அதிகமாக பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு நகைச்சுவைக்கு கூட ஒரு சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு திருடனை புடிச்சுக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்களாம். இவன் என் வீட்டுல வந்துட்டு திருடிட்டான் அப்படின்னு. உடனே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களாம் ஒரே ஆச்சரியம், ஒரு பெண்மணியா இருந்து திருடனை புடிச்சிருச்சே, எந்த அளவுக்கு இந்த பெண்மணி ஒரு தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த திருடன் சொன்னானா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் 3 நாளா இந்த அம்மாவுடைய வீட்டுக்குள்ளே தான் குடியிருந்தேன், உள்ளேயே இருந்து ஆக்கி சாப்பிட்டுட்டு ஒரு டாடா ஏசியை பிடிச்சு எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இருந்தேன், 100 சவரன் நகையை ஏத்திட்டேன், அங்க வச்சிருந்த 3 லட்ச ரூபாய் பணத்தை ஏத்திட்டேன், எல்லாம் இருந்த பீரோல ஏத்திட்டேன், வாஷிங் மிஷினை ஏத்திட்டேன், ஃப்ரிட்ஜை ஏத்திட்டேன், ஒட்டுமொத்த வீட்டையும். எப்படி வீட்டை நம்ம குடிமாத்திரம் வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம்னா ஏத்துவோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வண்டி பிடிச்சி ஏத்திட்டேன். பாலா போன ஆசை யாரை விட்டுச்சு? கடைசியா இந்த டிவியை தூக்க போனேன். 3 நாளா அந்த அம்மா என்ன செஞ்சிருக்குன்னா, சீரியல் முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீரியல் முன்னாடியே உட்கார்ந்து வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவும் தெரியல. திருட வந்து எல்லாத்தையும் கட்டி தூக்கிட்டு போயிடறான். சீரியல் பார்க்காத நேரத்துல தூக்கிட்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்காது. சீரியலை பார்த்து மூழ்கிறது காரணமா எதுவுமே தெரியல. சிக்கனமாக செலவழிக்கிறாங்க, சிக்கனமாக சேர்த்து வச்ச எல்லாத்தையும் ஒரு திருடன் தூக்கிட்டு போற அளவுக்கு சீரியலில் மூழ்கி இருப்பவர்களாகவும் பெண்கள் தான் இருக்கிறார்கள் நடுவர்களே. கூடுதலாக கண்டிப்பு அப்படின்னாலே ஆண்கள் தான். ஒரு தந்தை தான் என்ன செய்வானா, தம்முடைய மகனை கண்டிப்பதற்கு வருவார்.
அப்படி தண்டனை கொடுப்பதற்கு கண்டிப்பதற்கு வரும்போது அதற்கு தடையா நிற்கிறது யார்? புள்ள திருடிட்டான், ஒரு பொய் சொல்லிட்டான், ஸ்கூல்ல ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்னு அடிக்க வரும்போது என் பிள்ளைய தடுக்காதீங்க, என் பிள்ளைய அடிக்காதீங்க அப்படின்னு வந்து தடையாக நிற்பது யார்? ஒரு கண்டிப்பின் காரணமாகத்தான் அந்த பிள்ளை வந்துட்டு நல்ல பாதைக்கு செல்லும்னா அதற்கு தடையாக இருப்பதும் பெண்கள் இருக்கிறார்கள். தாய் தானே. ஒரு பொழுதுனைக்கு அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, எங்க பொழுதுனைக்கு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு தடையாக நிற்பது ஒரு பெண்ணாக நிற்கிறார்களே. தந்தை கூப்பிடுவார், வாப்பா போய் தொழுக போவோம், சுபுக்கு வாப்பான்னு கூப்பிடுவார். அப்ப இந்த தாய் என்ன செய்வாங்க? புள்ளையே பாவம் நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இப்பதான் வந்து தூங்குறான், நீங்க மட்டும் தொழுவ போயிட்டு வாங்க. புள்ள பாவம் நைட்டு ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா டியூஷன் போயிட்டு இப்பதான் வந்து தூங்கிட்டு இருக்கான், நீங்க மட்டும் போங்க என்று நன்மைக்கு அவனை ஆர்வமூட்டாத ஒரு இடத்திலும் பெரும்பான்மையாக பெண்கள் இருப்பதை நாம் உணர்கிறோம். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தி, நடுவர் அவர்களே, யாரும் யாரினுடைய காலிலும் விழக்கூடாது, அது ஹராம் மார்க் அடிப்படையில். கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை நான் அனுமதிப்பதாக இருந்தால், காலில் விழுவதை அனுமதிப்பதாக இருந்தால், யாருடைய காலில் விழ சொல்லி நடுவர் அவர்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? கணவர் மாதிரி தான் சொல்றாங்க. கணவன்மாரினுடைய கால்களில் பெண்கள் நீங்கள் போய் விழுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப இதனுடைய இந்த ஒரு செய்தி போதும் ஆண்களினுடைய தியாகம் எந்த அளவிற்கு இருக்கிறது, ஆண்கள் எந்த அளவிற்கு குடும்பத்தை கட்டமைக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக இருப்பது என்பதை எல்லாம் உறுதியாக சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஹாரூன் அவர்கள் வந்து கடுமையான வாதங்களை, ஆண்கள் தான் நபி அல்லாஹ் திருமறை குரான்ல நல்லடியார்களை பற்றி பேசுகிறான். குரான்ல பேசக்கூடிய பெரும்பான்மையான நபிமார்களுடைய எல்லா பேர்களும் ஆண்களாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆண்களை தானே அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், ஒரு முக்கிய பொறுப்புக்குரியவர்களாக சொல்கிறான். ஆண்கள் தியாகம் பண்ணுறாங்க, ஆனால் அது சொல்கிறது இல்லை. ஆனால் பெண்கள் வீட்டில் ஒரு வேலை செஞ்சாலும் அன்னைக்கு சொன்னாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். காலையில் இன்னைக்கு பாருங்கள், துணி நாங்கள் தான் துவைச்சேன், பாத்திரத்தை நான் தான் கழுவி போனேன், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நாங்கள் தான் சமைச்சேன், அன்னைக்கு செஞ்ச வேலை எல்லாமே அன்னைக்கு அவங்க அப்டேட் பண்ணாதான் அவங்களுக்கு திருப்தி, சந்தோஷம், தூக்கம் வரும். ஆனால் ஆண் அப்படி கிடையாது. வெளியில் பல கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு, குடும்பத்துக்காண்டி உழைக்கிறாரு, ஆனால் அவர் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்கள் தியாகம் செஞ்சாலும் சொல்றது இல்லை, குடும்பத்துக்காண்டி தான் ஆண்கள் பாடுபடுறாங்க அப்படின்னு அவங்களுடைய தரப்பின் இரண்டு தரப்பும் அவங்கவுங்களுடைய வாதங்களை பதிய வச்சிருக்கிறாங்க. இறுதியாக இரண்டு தரப்புக்கும் ஒரு வாய்ப்பு. பெண்கள் பகுதி, பெண்கள் தான் குடும்பத்துக்கு அதிகம் பாடுபடுறது பெண்கள் தான் என்ற தலைப்பில் தொகுப்பாக இதுவரைக்கும் அவங்க பேசப்பட்ட கருத்துக்களை இறுதி தொகுப்பாக சொல்வதற்கு மாநில செயலாளர் யாசர் பாய் அவர்கள் சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நடுவர் அவர்களே, இறுதி வாய்ப்பினை வழங்கியிருக்கிறீர்கள். நாங்கள் துவக்கத்திலிருந்து பேசிய இரண்டு பேரும் ஏராளமான செய்திகளை, ஆதாரபூர்வமான செய்திகளை, நடைமுறை உண்மைகளை நாம் முன்வைத்திருக்கிறோம். இருந்தாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்கள் அணியை சேர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் ஒரே ஒரு கேள்வி, நடுவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி லைவ்ல போய் கொண்டு இருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியுமா? மறந்துட்டாங்க. பிறகு இல்லை, நைட்டு வீட்டுக்கு தானே போகணும், எந்த தைரியத்துல பேசுறாங்க அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஒரு அவங்கள பார்த்தா ஒரு கவலையா இருக்கு. அதுல அவராவது இன்னொருத்தராவது ஓரளவு சமாளிச்சு என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கு சமீபத்துல திருமணம் நடந்திருக்குமான்னு தெரியல, அவர் ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இன்னொருத்தரோட நிலைமை தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஊரு இல்ல அப்படின்ற ஒரு தைரியத்துல பேசுற மாதிரி நமக்கு தெரியுது. சரி பாப்பா, பொறுத்து இருந்து. அதே மாதிரி நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தலைப்பை வந்து ஞாபகப்படுத்தினாங்க. நாங்க மிக கவனத்தோடு தலைப்பை ஒட்டி தான் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். பெண்கள் தான் பெரிதும் காரணம் என்பதை தான் புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அடுத்து அந்த உதாரணம்லாம் சொன்னார். அவங்க வந்து ஆலமரம், அது வந்து வெளியில வந்து தெரியுது, ஆனா உள்ள இருக்கிற வேர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள், அது வந்து வெளியில தெரியல அப்படின்லாம் சொல்றார். எங்களுடைய கருத்து என்ன தெரியுமா, இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, ஆண்கள் வேறாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. அந்த வேரையும் தாங்கக்கூடிய பூமியாக எங்களுடைய சகோதரிகள் இருக்கிறார்கள், எங்களுடைய தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் பெரிதும் காரணம் என்பதுதான் எங்களுடைய தகவலாக, எங்களுடைய செய்தியாக இருக்கிறது. அது இல்லாம இன்னொரு செய்தியில, ஹதீஸ்ல ஒத்துக்க மனம் இல்லாம என்ன செய்யறாரு, அப்படி பாதி ஒத்துக்கிட்டு பாதி அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, கடந்து வந்துட்டார். நடுவர் அவர்களே, ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்னார்ல, அந்த ஹதீஸை முழுமையா சொல்லணுமா இல்லையா? அந்த ஹதீஸை முழுமையா சொல்லாம என்ன செய்யறது, பெண்கள் தான்
கணவனுடைய வீட்டிற்கும் அங்க அவருடைய பிள்ளைக்கும் பொறுப்பு என்ற இடத்தை மட்டும் எடிட் செஞ்சிட்டாரு, எடிட் பண்ணிட்டார். ஆண்கள் பொறுப்புன்னு சொல்லி அப்படியே கடந்து வந்துட்டார். அவருக்கு அந்த பயம் இருந்திருக்கு. முழுமையா சொல்லுங்க. அதான் நடுவர்களே, அதுக்காகத்தான் சொல்றேன், முழுமையா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்றாங்க. பெண் தான் என்ன செய்யறாங்க, கணவனுடைய அந்த வீட்டிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவங்க தான் வந்து பொறுப்பு. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஆண்கள் வெளிநாட்டில் வந்து இருக்கிறார்கள், அவங்களுடைய வேலை நிமித்தமாக. இங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் அனைவர்களையும் அரவணைத்து போவது யார்? ஆண்கள் இல்லாத நேரத்தில் கூட, அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் வீடுகளுக்கு வந்தால் அவர்களுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த தாய்மார்கள் சகோதரிகள் தானே அவர்கள் அனைவரையும் பார்த்துக் கொள்கிறார்கள். அங்க இருந்தா ஒரு போன்ல மட்டும் தான் பேசுவார். என்ன வீட்டுக்கு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, அதோட முடிஞ்சிச்சு. ஆனா மற்றதெல்லாம் கவனிக்கக்கூடியவர்களாக ஆணுடைய அந்த கணவனுடைய பொறுப்பாளியாக இருந்து இவங்க தானே பிரதிநிதியாக நின்று எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் தானே வந்து கவனிக்கிறார்கள். அப்ப இது ஒரு தகவல். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நடுவர் அவர்களே. ஆண்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அங்குமிங்குமாக போகி வந்தாலும் அவங்களுக்கு என்று ஒரு அமைதி இருக்குல்ல, அந்த அமைதியை வந்து தருவது அந்த தாய்மார்களிடத்தில். அதாவது கணவன் மனைவியா இருக்கிறாங்களா, அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மனைவியுடைய அந்த பாத்திரத்தை குறித்து, இந்த கணவனுக்கு அந்த மனைவியை ஏன் படைச்சோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது தஸ்குனு இலைஹா, அவர்களிடத்தில் இவர் அமைதியை தேடுவதற்கு, அமைதியை நாடுவதற்கு அமைதியாகத்தான் அந்த பெண்ணை படைத்தோம், துணைவியை படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அந்த பெண் அவங்க வீட்டு பெண் ஒத்துழைப்பு கொடுத்ததுனாலதான் நீ தாவால இருக்காப்ல. ஆமா, அது மிக முக்கியமான காரணம் பாருங்க. ஒண்ணு அமைதி, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவர் ஓடோடி சென்று உழைக்க வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த மனைவி ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்போதுதான் அமைதி. அமைதி என்பது மிக முக்கியம். அதே போன்று நடுவர் அவர்கள் சொன்னது போன்று இன்னைக்கு தாவா களத்தில் இருக்கிறார். எல்லாரும் வந்து நம்மளுடைய தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த அத்தனை சகோதரர்களும் பாடுபடுகிறார்கள். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள், அந்த மனைவிமார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்குமா? அவர்கள் புரிந்து கொண்டு ஒத்துழைத்து அந்த கணவன் போய் தாவா பணியில அவர்கள் ஈடுபட வேண்டும், மார்க்க பணியை செய்ய வேண்டும். இதுல என்னன்னாங்க, இந்த மாதிரி மனைவிகளை பெற்றிருக்கக்கூடிய கணவன்மார்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். பாக்கியவான்களா இல்லையா நடுவர் அவர்களே? ஆமா. ஆனா இந்த ரெண்டு பேரும் மட்டும் என்னன்னு தெரியல. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்க அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த அவங்க சகோதரிகளும் அப்படிதான். நீங்க போய் தாவா பணியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனா இங்க வந்து உட்கார்ந்து பேசுறது என்ன, ஆண்களே 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 அப்படின்னா. அதுதான் நம்ம சொன்னோம், எப்படி நைட்டு இருந்து வீட்டுக்கு தானே போனோம், என்ன ஆக போதுன்னு தெரியலையே. அப்ப நடுவர் அவர்களே, இதுல நீங்க இன்னும் பாருங்க, அந்த மனைவி என்பவர் எல்லா துறைகளையும் சார்ந்தவராக இருக்கிறார்கள். கணவன் வந்து ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வது போன்று என்ன செய்யறாங்க, ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து ஆறுதல் சொன்னார்களோ, அவங்க ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கும்போது, பதட்டமாக இருக்கும்போது எப்படி ஆறுதல் சொன்னாங்களோ, அது மாதிரி என்னுடைய தாய்மார்கள், எங்களுடைய சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கணவருக்கு பக்க பலமாக இருக்கிறார்கள். வெளிப்படையா சொல்வதாக இருந்தால் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிப்படையா இந்த ரெண்டு பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த குறிப்பை எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆண்கள் தான் பேசுவாங்க. இந்த முடிச்சர நடுவர் அவர்களே, என்னுடைய வெற்றிக்கு பின் என் மனைவிதான் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆண்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்வாங்க. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தாவா ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த சகோதரருடைய அந்த மனைவிமார்கள், பெண்கள், சகோதரிகள் ஒத்துழைக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு குடும்ப அமைப்பிற்கு, இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் பங்காற்றுவது எங்களுடைய தாய்மார்களே, பெண்களே என்கின்ற தீர்ப்பினை வழங்குமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி வாய்ப்பாக யாசர் பாய் அவர்கள் வந்து என்னதான் ஆண்கள் சம்பாதிச்சாலும் அவங்களுடைய உறவினர்கள் உள்ளூரில் இருக்கின்ற பொழுது அவர்கள் சம்பாதித்து கொடுக்கிற அந்த பொருளாதாரத்தை சிக்கனமாக முறையாக அதை செலவு செய்வது, மார்க்க பணிக்கென்று பங்காற்றக்கூடிய நிர்வாகிகள், தாய்கள் இவர்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு வழங்குவது, இதெல்லாம் ஒரு பெண்ணு தானே. பெண்ணு நெருக்கடி கொடுத்தா அவங்களா இப்படி சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா அப்படின்னு வந்து இறுதியாக உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
அதே போல் ஆண்களுக்கும் ஒரு இறுதி வாய்ப்பை கொடுத்துருவோம். அப்புறம் நம்முடைய தீர்ப்பை இறுதியாக நம்ம சொல்லுவோம். இப்போ இறுதியாக ஆண்களை என்ற தலைப்பில் காஞ்சி இப்ராஹிம் பாய் அவர்கள் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் இந்த பட்டிமன்றத்தில் முக்கியமான ஒரு விவாதத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அபலை ஆண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த மேடையில் 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். கருத்துக்கள் ஆதாரங்களை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களால் ஆதாரத்தை அள்ளி போட முடியும். நேரத்தை வந்து நடுவர் அவர்கள் இப்படின்னு 5 நிமிடத்தில் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டு நம்மெல்லாம் ஆதாரத்தை போடணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இங்கே கேமரா இருக்கு, லைவ் போய்கிட்டு இருக்குமோ, நம்ம கொஞ்சம் பக்குவமாக தான் பேசணும், நாங்கள்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு போகணுமே அந்த கவலையில் இருக்கிறார். நாங்கள் அப்படி இல்லை, அந்த கவலையில் இல்லை. நம்மளுக்கு அந்த கவலை இல்லாமல் வீட்டில் கேமரா இல்லையில தெரியாதுல எங்களுக்கு. இதை என்னன்னா அவங்க தான் பயந்து நடுங்கு போய் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நடுவர் வேற திருன்னு முழிக்கிறார். முழிச்சுக்கிட்டு தாவாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா இல்லையா, ஏன்னா அவரு வீட்டுக்கு போய் சொல்லணும்ல, எம்மா நான் பேசுனது கரெக்டாமா அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்தாரு போல பெண்கள் தானே தாவாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் இடையில வேற ஒண்ணு. அந்த பெண்களை தாவாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையில் உருவாக்கியது யாரு? இந்த ஆண்கள் தானே. அதுதான் இப்ப பார்க்கப்படக்கூடிய முக்கியமான செய்தியா இருக்கணும். அப்ப என்னன்னா தாவாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையில் பெண்களை உருவாக்கியது ஆண்கள் தான். அது இல்லாம நாங்க ஆதாரங்களை எடுத்து அடுக்கி போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தனது குடும்பத்தை உருவாக்கினார்கள், ஜாப்ரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் வந்து எப்படி வந்து பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்க, இறுதி பொறுப்பை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஜாப்ரி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நம்ம ஆதாரமா காட்டுறோம். இது அல்லாமல் ஆண்கள் செய்த அந்த தியாகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க என்னன்னா ஏதோ ஒரு கவலையில லைவ் போய்கிட்டு இருக்கேன்ற கவலையிலேயே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கணவனோடு வீட்டுக்கு பொறுப்பாளியாக பெண் தானே இருக்கிறார், அதை வந்து இருட்டடிப்பு செய்து விட்டார்களே என்று அந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. கண்டிப்பாக பொறுப்பாளியாகத்தான் இருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆண்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சவுண்டு கேட்குமே நடுவர்கள். இப்ப சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒரு ஒரு வீடியோ வந்து வைரலா போச்சு தெரியுமா? அதுல ஒரு சவுண்ட் வருமே, சொல்லுங்க என்ன வீடியோ? எங்க? ஆமா, இது டெய்லியும் கேட்கிற வாய்ஸ் தானே. இந்த சவுண்டை எங்க கேட்டிருக்கீங்க? தினந்தோறும் வீட்டுக்குள்ள போகும்போது எங்க சொல்லுமா, உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னம்மா சொன்னாங்க? உங்க அத்தா என்ன சொன்னாரு தெரியுமா? என்னம்மா சொன்னாரு? இப்படின்னும் போது 7.5 நாட்டு சனியை ஏரோப்ளேன்ல வருதுடா, இது ஏர் இந்தியா மாதிரி வெடிச்சு செதறாம பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி என்னம்மா சொன்னாங்கன்னு சொல்லி அந்த மனைவிட்டையும் நான் எவ்வளவு எடுத்து சொல்றேன், கல்லூனி மங்கனா இருக்கிறாரேன்னு திட்டு வாங்கி இந்த பக்கம் தாயிட்ட போனா, ஏண்டா உன் மனைவி என்ன சொல்றான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், செவிட மாதிரி போய்கிட்டு இருக்கேன், அதையும் காதுல வாங்காம அந்த விஷயத்தை திட்டு வாங்கிட்டு போய் அந்த குடும்பத்தை செதறாம ஒருங்கிணைத்து பாதுகாத்து ஒரு உறவு பாதிக்காத வகையில ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்று அத்துணை பலிகளையும் சுமக்கிறது யார் நடுவர்களே? இதே எங்க அம்மா சொன்னா என்ன சொன்னாங்க தெரியுமான்றது. இதே அவங்க அம்மா திட்டுவாங்கல்ல, அப்படி திட்டுனா தேனு மாதிரி இருக்குமா. எங்க பாருங்க, தேனுமா, அவங்க திட்டினா தேனு மாதிரி இருக்குங்க, பெப்சி மாதிரி இருக்குங்க, பேண்டா மாதிரி இருக்குங்கிறது. இதே அவங்க அம்மா திட்டுனா பெப்சி, பேண்டா, தேனு. இதே மாமியார் திட்டுனா அங்க வந்து எங்க தெரியுமாங்கிறது. இப்படி எல்லாம் போகுதா இல்லையா? இது அல்லாம அமைதியை கொடுப்பது யார்? ஆண் பெண்கள் தானே. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவர்கள் அந்த அமைதியை கொடுக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் அமைதியை கெடுக்கக்கூடிய நிலையிலும் இருக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா? இதையும் ஒட்டுமொத்த பெண்களையும் சொல்லவில்லை, ஆனால் அந்த இடத்துல பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து ஜமாத்துல முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமே, எதற்காக நடத்துறோம்? என்ன காரணத்துக்காக நடத்துறோம்? ஒரு நாள் வந்து மஷூராவை முடித்துட்டு மாநில தலைமையில் அலுவலகத்தில் வெளியில வந்து நிக்கிறோம். வந்து நின்றா நம்ம தலைமை ஊழியர்கள் வந்து ஒரு
வயதோன ஒரு நபரோடு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி காரணத்தை கேட்டா, வயதான ஒரு நம்ம டிவி விளம்பரத்தை பார்த்து முதியோர்ல நடத்தக்கூடிய தகவலை கேட்டு இங்க வந்துட்டாரு. என்ன விசாரிச்சிங்களான்னு சொல்லி கேட்டா, எங்க இருந்துங்க வந்தீங்கன்னு சொன்னா, மதுரையில இருந்து வரைஞ்சி. நான் எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்கு, ஒரு மகன் வெளிநாட்டுல இருக்கான், ஒரு மகன் மதுரையிலேயே இருக்கிறான். நான் அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு, இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு இரும்பு பட்டறையில் நான் என்னுடைய இளமை பருவத்தை அந்த இரும்பு பட்டையில் அடித்து 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 ஓடாய்த்தேன், இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய மருமகள்கள் என்னை இழிவாக துச்சமாக என்னை ரொம்ப கேவலமாக பேசுகின்றார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் உங்களுடைய இல்லத்தில் இறுதியாக என்னுடைய காலத்தை கழித்துவிட்டு நான் மரணிக்கலாம் என்று வந்துவிட்டேன் என்று அந்த தகப்பன் ரோட்ல நிக்கிறதுக்கு காரணம் யாருங்க? இப்படியும் இருக்கிறார்களே. அநியாயமாக அந்த உறவுக்கான கணவனுடைய குடும்பத்துக்கு மனைவி பொறுப்பாளிதான் உணரக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னைக்கு இல்லத்தை வைத்து நடத்துகின்றமே, போய் ஒவ்வொருத்தரும் விசாரித்து பாருங்கள். அந்த இல்லத்தில் ஒவ்வொரு முதியோர்களும் அவர்களும் சொல்லக்கூடிய அந்த கவலையோடு பேசக்கூடிய பேச்சுக்களை கைவிட்டு விட்டு ரோட்டோடு நிற்கக்கூடிய அந்த சூழலுக்காக கடைசி காலகட்டத்தில் அந்த முதியோர்களுடைய ஈமானை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த இல்லத்தை நடத்துறோமே ஒழிய ஒரு ஜமாத்துடைய ஒரு அடையாளத்துக்காக இந்த இல்லம் நடத்தப்படவில்லை. அப்ப இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா? இதெல்லாம் தாங்கி அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த சுமையையும் தாங்கி கொண்டு அந்த கணவன் ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பை பெரிதும் வழி நடத்தக்கூடிய முதன்மையான நிர்வாகத்தை தலைமையை ஏற்று நடத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆகையால் எந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அன்பாக கெஞ்சி யாரு சொன்னாலும் வழங்காம நீதியாக தீர்ப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு தரப்புலையுமே குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவது ஆண்களே அப்படின்னு இவங்க நிறைய கருத்துக்களை வச்சிருக்காங்க. பெண்களே அவங்களும் நிறைய கருத்து வச்சிருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் கடைசியில் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தீர்ப்பு வேணும், எனக்கு தீர்ப்பு வேணுங்கிறாங்க. ஆனா யாரோ ஒரு பக்கம்தான் அதை தீர்ப்பாக கொடுக்க முடியும். ஆனா மார்க்கம் சொல்லுகின்ற அறிவுரைகளை நாம அடிப்படையாக வைத்துதான் அந்த முடிவை நாம எடுக்க முடியும். பொதுவாக ஆண் அப்படின்னு வரும்போது ஆணுக்கென்று சில குடும்ப பொறுப்புகளை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. ஒரு குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு எடுக்கும்போது ஆணுக்கென்று சில பொறுப்புகளை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்-ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி. ஒரு ஆண் என்பவன் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பாளி. வஹுவ மஸ்ஊலன், அந்த குடும்பத்தை அதை குறித்து அவர் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய ஆண் அந்த குடும்பத்தின் முழுவிதமாக கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு ஆணுக்கு இருக்கிறது. என்ன விதமான பொறுப்பு அவருக்கு சொல்லப்படுது? மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களில் சிலரை விட நாம் என்ன செய்திருக்கிறோம்? மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். அர்-ரிஜாலுல் கவ்வாமுன அலன் நிசாஇ. எனவே பெண்களை ஆண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று நிர்வாக ரீதியாக ஒரு பொறுப்பு ரீதியாக பிரிக்கப்படும் போது ஆண்கள் ஒரு குடும்பத்தின் மீது பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தை வரவு செலவு, அவங்களுடைய வருமானத்தை திரட்டி அவர்களின் உணவை கொடுப்பது, உடைகளை கொடுப்பது, இருப்பிடத்தை ஏற்படுத்தி தருவது, இதெல்லாம் ஒரு ஆணுக்கான பொறுப்பு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உண்ணும் போது உண்ண உணவு கொடு, நீ உடுத்தும் போது உடுத்துற உடை கொடு, இது உன் மீது கடமை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆணாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் மீது முழுவிதமாக அந்த பொருளாதார ரீதியான சுமைகளை சுமந்து கொண்டு அந்த குடும்பத்திற்கென்று செலவு செய்யக்கூடியவர்களாக ஒரு ஆண் இருக்க வேண்டும் என்று இப்படி ஆணுக்கான ஒரு பொறுப்பாக இஸ்லாம் பேசுது. ஒரு பெண்ணுக்கான பொறுப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது
வல் மராத்து ராயத்து அலா பைத்தின், ஒரு பெண் என்பவள் அந்த குடும்பத்திற்கும் அதே போன்று அந்த குடும்பத்தில் இருக்கிற வலதி, அந்த வீட்டினுடைய பிள்ளைக்கும் அவள் பொறுப்பாளி. வஹிய மஸ்ஊலுன், அதை குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அப்போ ஒரு பெண் என்பவங்க அந்த கணவனை கவனிப்பது, கணவனுடைய குடும்பத்தாரை கவனிப்பது, அவர்களுடைய பிள்ளைகளை கவனிப்பது என்று அந்த குடும்பத்தின் மீதான பொறுப்பு பெண்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இரண்டு நபர்களுக்கும் அவரவர்கள் பொறுப்பு குடும்பத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்று மார்க்க ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல அதிகம் பாடுபடுவதுங்க என்பதுதான் நம்ம தலைப்பு. இப்ப அதிகமா இதுல யாரு பாடுபடுறா, ஆனா பெண்ணாங்கிறது தான் தலைப்பு. அதுல நிறைய விஷயங்களை நாம பார்த்தோம். பொதுவாக ஒரு குடும்பத்தின் அதிகம் பாடுபடுவது என்று யாரையும் நாம ஒரு பக்கம் நாம முறை சொல்லிட முடியாது. ஆனா முதல்ல என்ன ஒரு குடும்பத்தில் இருக்கணும்னா விட்டு கொடுத்தல் இருக்கணும். நான் தான் அதிகம் வேலை பார்க்கிறேன், நீங்க கம்மியான வேலை தான் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்வும் இருக்காது, அந்த குடும்பம் நல்ல ஒரு சூழலை நோக்கி செல்லுகின்ற ஒரு குடும்பமாகவும் இருக்காது. நீங்கள் வரலாற்றுகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நபி அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், ஒரு சிறந்த குடும்பமாக திகழ்ந்தார்கள். அப்படி உள்ள நபி அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய மனைவியும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, புரிந்துணர்வோடு அவங்களுடைய வாழ்க்கை பேலன்ஸோடு நடத்துனாங்க. ஒரு முறை ரசூல்லா வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இன்றைக்கு ஏதேனும் உணவு இருக்கான்னு கேட்குறாங்க. உணவு இல்லைன்னு சொல்லப்படுது. ரசூல்லா போயிட்டாங்க. அங்க சண்டைப்படல, நீ வச்சிருக்க வேண்டியது தானே, நான் கொடுத்த சேர்த்து வச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு அங்க சண்டை நடக்கல, அடிதடி நடக்கல. வீட்டுக்கு வந்தோம், உணவு இல்லை, இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு போயிட்டாங்க. அப்போ ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் புரிந்துணர்வு எங்க இருக்குதோ அந்த குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும். போட்டியும் பொறாமையும் எங்க இருக்கோ, கணவன் சொல்றது நான் கேட்க மாட்டேன், மனைவி ஒரு பக்கம் நிக்கிறாங்க, நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க போப்பா அப்படிங்கிறார். மனைவி சொல்றதை கணவன் கேட்கல, ரெண்டு பேருக்குள்ள பேலன்ஸ் லைஃப் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக செல்லாது. நீங்கள் திருமறை குர்ஆன்லையும் ஹதீசுகளிலுமே பல்வேறான வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். அபு தல்ஹா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், இந்த அபு தல்ஹா என்று சொல்லப்படுகிற இந்த நபித்தோழரும் அவருடைய மனைவியும் பற்றி என்ன செய்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உம்மு சுலைமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா தன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுல உணவு இல்லை. எப்படி அந்த உணவு இருக்கு அப்படின்னு கேட்டா, வீட்டுக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கான உணவுகள் தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு இவர் கேட்காம, மனைவியை கேட்காம அழைச்சிட்டு போயிடுறார். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, கணவன் அழைத்து வந்து விட்டார், அழைத்து வந்த விருந்தினரை கண்ணியப்படுத்தணும் என்பதற்காக மனைவி என்ன பண்றாங்கன்னா, குழந்தையை தூங்க வைத்து விட்டு இருவரும் உணவு உண்ணுவதை போன்ற ஒரு செய்கையை செய்து வந்த விருந்தினரை கண்ணியப்படுத்தி அனுப்பினார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இவர்களை குறித்து பெருமைப்பட்டு பேசுகிறான். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹி ஹஸாஸா, தனக்கு பசி இருந்த போதும் கூட வந்த விருந்தினர்களை இவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து பேசுறான். இது எங்க நடக்கும்? கணவனுடைய மனநிலையை மனைவி புரிஞ்சுக்கிட்டாதான் அங்க நல்லா நடக்கும். நீங்க யாரை கேட்டுங்க அழைச்சிட்டு வந்தீங்க? அழைச்சிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களா? வீட்டுல இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்களா? அப்படின்னு ஒரு சண்டை வந்தா அந்த சண்டை எங்க போனிக்கும்? குடும்ப வளர்ச்சி அடையுமா? குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா? அப்ப அந்த குடும்பத்திலே பிளவுகள் தான் ஏற்படும். அப்ப புரிஞ்சுக்கிறாங்க, கணவனும் பேலன்ஸ் பண்ணணும், மனைவியும் அந்த குடும்பத்தில் இருக்கிற சூழல்களை அனுசரித்து போகிற பொழுது அந்த குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி அந்த குடும்பம் செல்லும். இப்ப குடும்பத்திற்கென்று பாடுபடுவது ரெண்டு பேரும் தான் பாடுபடுறாங்க, ரெண்டு பக்கத்தில் இருந்து. இவர் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாரு. வெளிநாட்டில் போய் ஏன் கஷ்டப்படுறாரு? ஜாலியா இருக்குன்னு வெளிநாட்டுக்கு போறாரா? ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா அங்க போய் குபுசியா சாப்பிடணும், சந்தோஷமால இருக்கணும். ஆனால் தான் புள்ள நல்லா படிக்கணும், தான் மனைவி நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் நல்ல விதமாக உணவுகளை சாப்பிடணும், நல்லா வசிக்கணும் என்பதற்குத்தான் கணவன் அங்க போய் தியாகம் பண்றாரு. அதே போல ஒரு மனைவி
அந்த சம்பாத்தியம் வீட்டுக்கு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, இதை நம்ம வீண் விரயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை சேர்த்து வச்சு தேவைக்கு செலவு பண்ணி தன் குடும்பத்தை வழி நடத்துகிறார்களே. இப்படி 2 நபர்களும் தன் குடும்பத்திற்காகத்தான் பெருமளவுக்கு என்ன செய்கிறார்கள், அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறார்கள். இருந்தாலும் நடைமுறையில அதிகம் பாடுபடுவது நம்ம பார்க்கும்போது பெண்கள் தான் அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். இது நம்ம சும்மா சொல்லல. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, நம்ம சம்பாதிக்கிறோம், வீட்டில் கொடுத்துடுறோம். அந்த வீட்டில் சம்பாதித்ததை கொடுத்ததோடு நம்ம பொறுப்பு முடிஞ்சுன்னு விட்டுறோம். ஆனா ஒரு பெண் அப்படியா, வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளை காலையில பிள்ளை எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, ஒரு வீட்டில் உணவு தயாரிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமான உணவுகளை தயாரிக்கிறது. ஒரு டீ போடுறதா இருந்தாலும் பெரியவங்களுக்கு சீனி இல்லாமல் போடணும், கணவன்மாருக்கு ஆஃப் சுகர் போடணும், பிள்ளைங்களுக்கு ஃபுல் சுகர் போட்டு கொடுக்கணும். ஒரு சாப்பாடு சமைச்சாலும் எல்லாருக்கும் எல்லா விதத்துக்கு தேவைக்கு அந்த உணவுகளை சமைப்பது, துணிகளை துவைத்து போட்டு அதை மீண்டும் எடுத்து வைப்பது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்களில் பெரும்பான்மையான நேரங்கள் தன் குடும்பத்துக்காக வேண்டி பெண்களுடைய உழைப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்போ ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு இருவருடைய பங்களிப்பு இருந்தாலும் நடைமுறையில் என்ன ஆக இருக்குன்னு சொன்னா பெண்கள் தான் கொஞ்சம் அதிகமா உழைக்கிறாங்க. ஏன்னா ஆண்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் லேடிஸ் வேலை பாய், இதெல்லாம் வீட்டு பெண்கள் வேலை, நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, தன் மனைவிமாருக்கு அவர்கள் உதவி செய்வார்களாம். தொழுகையின் நேர வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டு வேலைகளில் உதவியாக இருப்பார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள். இன்னைக்கு ஆண்கள் நிலைமை எப்படி இருக்கு, நல்லா சாப்பிடுவார். ஒரு பெண்ணிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க, இறுதியா ஒரு நகைச்சுவைக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு செய்தி. பெண்ணிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க, உன் கணவனை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? என் கணவனா காலையில் எந்திரிப்பாரு, காகம் குளிப்பதை போன்று வேக வேகமாக குளிப்பார், குதிரை போகுவதை போன்று வேக வேகமா வேலைக்கு போவார், மாடு உழைக்கிற மாதிரி வேலை செய்யற இடத்துல உழைப்பாரு, தனக்கு மேல இருக்கிற மேனேஜரை பார்த்தா கரடி மாதிரி பதுங்குவாரு, தனக்கு கீழே இருக்கிற தொழிலாளியை பார்த்தா நாய் மாதிரி குலைப்பாரு, மீண்டும் வீட்டுக்கு வேக வேகமா வந்து நல்ல முதல மாதிரி சாப்பிட்டுட்டு ஆமை மாதிரி தூங்கிடுவோன்னு சொன்னாங்களாம். இவரு திரு முழிச்சிருக்காரு, என்னங்க ஆந்த மாதிரி முழிக்கிறீங்களே? ஒரு பேச்சுக்கு தான் மனைவியிட்ட கணவனை பத்தி கேட்டாங்க. ஆனா கணவனை பத்தி என்ன சொல்றாங்க, இவர் வீட்டு வேலை எதுவுமே செய்யறதில்லை, வெளியில போய் சம்பாதிச்சோமா சம்பாதித்தம் கொடுத்தோமா வீட்டு வேலைக்கு நமக்கு தொடர்பே இல்லைன்னு விலகிறார். ஆனால் ஒரு ஆண் என்பவன் அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு சமூகத்திலே பெரும்பான்மையாக தன் குடும்பத்தினுடைய பொறுப்புகளை இயல்பாகவே சுமந்து அந்த குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் ஆணாகவும் பெண்ணாக இருந்தாலும் அதிகம் உழைப்பதாக இருப்பவர்கள் பெண்ணாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை பல்வேறான சான்றுகள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் அஸ்மா பின் அபீபக்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர், இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. ஆனால் திருமணம் முடிச்சு ஏழையாக அவங்க பொருளாதாரம் இல்லை. அந்த ஹதீஸில் சொல்லப்படுது, தன்னுடைய வேலைகளை தன் குடும்பத்திற்காக தான் அதிக அளவில் செய்யக்கூடியவனாக இருந்தேன், பிறகுதான் எனக்கு பணியாளர் ஒருவர் என்னுடைய தகப்பனார் நியமித்தார் என்று சொல்லி சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதியாக இப்போ நம்ம தீர்ப்பை சொல்லிட்டோம். கீழே போகும்போது நம்ம என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அதிகம் பாடுபடுவது ஆண்களை விட பெண்கள் ஒரு மடங்கு. ஆண்களும் பெண்களும் சமமா இருந்தாலும் ஒரு மடங்கு பெண்கள் என்ன செய்யறாங்க, கூடுதலாகத்தான் அந்த குடும்பத்திற்கு என்று பாடுபடுகிறார்கள் என்பதை இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக சொல்லிக்கொண்டு இதை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.